வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கடக ராசி என்பர்கள். இந்த கடக ராசி என்பர்களுக்கு என்னென்ன கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா, உங்களுடைய லைஃப் டைமா என்னென்ன ஒரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த கடக ராசி என்பர்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிதானமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னு இருக்கிறதுனால மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் எப்போதுமே இவர்களினுடைய மனநிலையில ஒரு சின்னதான ஒரு அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் ஒரு தெளிவான முடிவு இருக்கணும். எதிர்காலத்தை நோக்கி தான் இவர்கள் எப்போதுமே பயணிப்பாங்க. எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேமிப்புகள் இருக்கணும், எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான நம்மளுடைய லைஃப் இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகள் என்ன மாதிரியாக இருக்கணும், இப்படிலாம் அதனுடைய கற்பனை அளவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த கடக ராசி. இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று, குரு உச்சம் பெற்று, செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். இந்த 4 கிரகங்களினுடைய அமைப்பு தன்மை எல்லாமே சார்ந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிருதுவான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாரையுமே பாசத்தோடு அரவணைக்கக்கூடியவர்கள். தன் வீட்டிற்கு வந்த எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு வாய் சாப்பாடு போடாமல் இவர்கள் யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறைகளை வைத்து அழைக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். சித்தி வாங்க, சித்தப்பா வாங்க, அத்தை வாங்க, இந்த மாதிரியாக அண்ணன் வாங்க இப்படின்ற மாதிரியான அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடக ராசியில பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் இருக்கிறதுனால தான், அந்த மனோகாரகன் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ராசியை கணிக்கிறோம். அந்த கடக ராசியில சந்திரனோடு சூரியன் சேர்ந்து இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது இவர்கள் அந்த அமாவாசையில பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு மிகவும் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய, எப்போதுமே இவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களினுடைய குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முன்னாடி உதவுவார்கள். அந்த மாதிரியாக அந்த குடும்ப உறவுகள் இவர்களை எப்போதுமே அரவணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்ற ஒரு கிரக சேர்க்கை. இந்த சூரியன் சந்திரன் கிரக சேர்க்கை பெற்று இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா வருமானத்திற்கு குறைவே இருக்காதுங்க. எந்த இடத்துலனாலும் பொழைச்சிடுவாங்க. ஒரு வேலையே போயிடுச்சு அப்படின்னா கூட அதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வேலை போனால் கூட 6 மாதம் சும்மா இருந்தால் கூட அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த வீட்டில் ஆளுமை தன்மை அப்படின்றது இந்த கடகராசி அன்பர்கள், அதாவது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்ற அன்பர்கள் மூலமாக தான் அந்த வீட்டினுடைய ஆளுமை தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் அந்த வீட்டினுடைய முடிவே இருக்கும். அந்த மாதிரியாக நிறைந்த ஒரு டேலண்ட், நிறைந்த ஒரு ஆளுமை தன்மை, தலைமை பண்பு, ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவர்கள் தான் அந்த மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. தொழில் செய்யக்கூடிய முதன்மை பங்கு வாய்ந்தவர்கள் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள். அந்த தொழில்ல நல்ல ஒரு என்ன இடத்துல குற்றங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை பெற்றிருக்கிறவர்களுக்கு தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த இடத்துல சந்திரனோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் கடகராசியில இருக்கும்போது நீச்சம் பெற்று இருக்கிறார். நீச்சம் பெறும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள். இந்த செவ்வாய் எந்த பாவகத்திற்கு உண்டான ஒரு கிரகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்கு உரிய இந்த செவ்வாயாகப்பட்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதியும் கூட.
கூட இந்த 2 இடத்திற்கும் சொந்தக்காரரான அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில கிரக சேர்க்கை பெற்று அந்த இடத்துல இருக்கும்போது குழந்தைகள்னால நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதே சமயம் திருமணம் ஆன உடனே அந்த குழந்தை பிறப்பு கிடைக்காது. அந்த குழந்தை பிறப்பு அப்படியே கிடைச்சா கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இடைவிடாமல் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் வேலையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வேலை விடக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை விடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், இப்படி இவங்க கிட்ட ஒரு பிளாக் மார்க் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த செவ்வாயினுடைய கிரக செயற்கையாகப்பட்டது தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக எலும்பினுடைய வலிமை அப்படின்றது குறைந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் எங்கேயாவது வயது முதியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா வழுக்கி விழக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இளம் வயதினராக இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது டூ வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது, அடிக்கடி இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது பிளேட்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரியான சில ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே இடத்துல இந்த கடகராசியில புதன் சேர்க்கை பெறுறாரு, சந்திரன் புதனோ இல்லை செவ்வாய் புதனோ இந்த மாதிரியான சேர்க்கை பெறும்போது இந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை உடையவர்கள். வெளிநாடு பிளஸ் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தொழிலை செய்யும் போது ரொம்பவும் நேர்த்தியாகவும் ரொம்பவும் தொழில்நுட்பத்தோடும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இப்ப இவர்கள்லாம் தொழில் செய்யறாங்க வச்சுக்கோங்க, இந்த புதன் சேர்க்கை பெற்ற இந்த கடகராசி என்பர்கள் ஏதாவது தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா அதிக ஹை அண்ட் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த புதனுடைய கிரக சேர்க்கை அப்படின்றது அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்கும். அதே சமயம் உடன் பிறந்தவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் இந்த புதனுடைய கிரக சேர்க்கை உடையவர்கள். இதே இடத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு புதன் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள்னால இழப்புகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இந்த உடன் பிறந்தவர்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவர்களுக்காக எல்லாமே செய்வாங்க. கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் இந்த புதன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் போது அந்த உடன் பிறந்தவர்களால என்னென்ன வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்களோ அது எல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய சொத்தை கொடுக்கறது, தன்னுடைய வருமானத்தில் அவர்களினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறது, இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்கள் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால புதன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தது அப்படின்னா அந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க இருக்கக்கூடாது. அவர்களை விட்டு தொலைதூரமாக இருக்கிறது தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் கேது இருந்தது அப்படின்னா படிப்புனால பெரிய அளவுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இவர்கள் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வேற படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, அதாவது வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வேற ஏதாவது இருக்கும். படித்த படிப்புக்கும் வேலை பார்க்குற இடத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் போய் வேலை பார்ப்பாங்க, ஒரு ஹெச்ஆர் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கடகராசி என்பவர்களுக்கு புதன் கேது அப்படின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த கடகராசி. இந்த குரு சந்திரனோட சேரும்போது அதிகப்படியான சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயம் இந்த குரு இந்த
கடகராசியில கிரக சேர்க்கை சுக்கிரனோட சேருது, அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட சேருது அப்படின்ற போது அதிகப்படியான வருமானங்களையும் கொடுத்து அதிகப்படியான கடன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா அந்த பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில உச்சம் பெறும்போது அதிகப்படியான ஒரு தெய்வ பலம் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது இவர்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டாங்க, ஒரு கடன் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த குருவாகப்பட்டவர் செவ்வாயினோடு சேருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருமங்கள யோகம்னு சொல்லுவோம். இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்ல எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவித்து எல்லா விதமான உயர்வுகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு செவ்வாய் இந்த கடகராசி என்பவர்களுக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர்களுக்கு உயர் பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பெரிய பெரிய அதிகாரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கும். அதே சமயத்துல அந்த உயர் பதவிகளுக்காகவும் உயர்ந்த ஒரு மதிப்பிற்காகவும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு போராட்டமும் இந்த ஜாதகர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மாதிரியான நட்சத்திர நண்பர்கள் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை, அடுத்து சூரிய திசை, சந்திர திசை இந்த மாதிரியான திசாபுத்தியில இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை மிகவும் நல்ல ஒரு சேஞ்சஸை லைஃப்ல கொடுக்கும். ஏன்னா கடகராசி என்பவர்கள் கடந்த ஒரு 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இழப்புகளையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரிவுகள், குழந்தை ரீதியான சில மனமாற்றங்கள், இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மெயினா வேலையில பெரிய அளவுக்கு இவர்களுக்கு நல்ல மாதிரியான உத்தியோக அமைப்பும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை லைஃப் டைமா இவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு செவ்வாய் அப்படின்ற அந்த குருமங்கலம் தரக்கூடிய குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அதிகப்படியான உயர்வுகளையும் அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த கடகராசி என்பவர்கள் குரு செவ்வாய்க்கு பதிலாக சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய உயர்வுகள் வராது. அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே அந்த இடமாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள்ன்றது ஒரு நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதிரியான சில வளர்ச்சிகளை கொடுக்கும். இது போக உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசி கட்டத்துல எல்லா கிரகங்களுமே அடங்கிடும். கடக ராசியில சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இப்படின்ற மாதிரியான 4 கிரகங்களும், அடுத்து சிம்ம ராசியில, அடுத்து கன்னி ராசியில, இப்படி அந்த 3 ராசி கட்டத்துல மாத்திரம் அந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை உங்களுடைய லைஃப்ல கொடுக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.